வெண்முரசு. கிராதம் 83. வாசிப்பது சந்தீப். வேங்கடத்திற்கு வழிபடு நடை செல்லும் விண்ணடியார் எழுப்பிய இசை முதலில் தொலைவில் ஏதோ சிற்றூர் இருப்பதைப் போல எண்ணச் செய்தது. பின்னர் காற்றில் அது வலுத்து செவிதொட்டு அகன்றது. அங்கு ஓர் ஆலயம் உள்ளது என்றான் உக்ரன். அருகே புதர்களுக்கு அப்பால் அவர்களின் இசை எழுந்ததுமே சண்டன் விண்ணறை வழியினர் என்றான். யார் அவர்கள் என்றான் வைசம்பாயனன். இசைச்சூதர்கள் போலிருக்கிறார்கள் என்றான் சுமந்து. ஜைமினியின் தோளில் இருந்த உக்ரன் பாடி ஆடுகிறார்கள். பாட்டில் ஒலியிலேயே ஆட்டத்தின் அலை உள்ளது என்றான். விண்ணளந்தோனை முழுமுதல் தெய்வமென வழிபடுபவர்கள். ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு முறையில் விரிந்து கொண்டிருக்கிறது இவ்வழிபாடு. வடக்கே பசும்புல்வெளிகளின் தலைவனாக அவனை வழிபடுகிறார்கள். விரிந்த நிலத்தின் நடுவே அவன் ஆலயங்கள் அமைந்துள்ளன. அங்கே அவன் முப்பெரிப் பேரரவு மேல் அறுதியில் கொண்டிருக்கிறான். ஆய்ச்சியரும் ஆயரும் நோன்பிருந்து தாமரை மலர் குடலைகளுடன் பார்க்குடம் சுமந்து வந்து அவனுக்குப் படைத்து வழிபடுகிறார்கள். இங்கே திருவிடத்திலும் தமிழ் நிலத்திலும் மலை நின்ற நெடுமாலாக அவனை வணங்குகிறார்கள். அவனை வழிபட இசையே வழி என்று சொல்கிறார்கள் என்றான் சண்டன். விண்ணடியார் அணுகும்தோறும் மரக்கிளைகளில் இருந்து பறவைகள் எழுந்து பறந்தன. தண்ணுமையின் ஒலி செவியை கூர்மையாக தொட்டது. தாளமென்றால் இதுதான். காலம் போலவே பிழையற்றது என்றான் ஜைமினி. ஆம், தென்னிலமே இசையாலும் தாளத்தாலும் ஆனது. 1000க்கும் மேற்பட்ட தாளக் கருவிகள் இங்குள்ளன. செல்லும்தோறும் ஊருக்கொரு முழவு வகையை நீங்கள் காண முடியும். தொழில் சூழ்கையிலும் ஓய்வு கொள்கையிலும் வழிபடுகையிலும் பாடிக்கொண்டே இருப்பது அவர்களின் வழக்கம். அவர்களின் ஊர்களில் குழலோ யாழோ முழவோ ஒலிக்காத பொழுதென ஏதுமில்லை என்றான் சண்டன். அவர்கள் இசையை 103 பண்களென வகுத்துள்ளனர். அத்தனை பொழுதுகளுக்கும் உரிய பண்கள் அவர்களிடம் உள்ளன. முதுகொருகு முதுநாரை என 108 இசை நூல்கள் அவர்களிடம் உள்ளன. குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளை, விளரி, தாரம் என 7 இசைநிலைகளை வகுத்துள்ளனர். மயிலகவு, பசுவின் குரல், ஆட்டின் சினைப்பு, அன்னத்தின் விழி, கூகைக்கு முரல், குதிரை கனைப்பு, யானை பிளிரல் என 7 உயிரொலிகளில் இருந்து எழுந்தவை இசைநிலைகள் என்பது அவர்களின் கூற்று என்று சண்டன் சொன்னான். விண்ணடியார் உருவங்கள் தெரியத் தொடங்கின. அனைவருமே மஞ்சளாடை அணிந்து மஞ்சள் தலைப்பாகையுடன் விண்ணிறைவனின் காலடிகளை நெற்றியில் வரைந்து கொண்டு கைகளில் இசைக்கருவிகளை ஏந்தி மீட்டியபடியும் பாடி ஆடியபடியும் வந்தனர். அவர்கள் வணங்கியபடி நின்றிருக்க அருகணைந்த பின்னரும் அவர்களால் இசையிலிருந்து இறங்க முடியவில்லை. முதலில் வந்தவர் முழவை நிறுத்திவிட்டு வணங்கிய பின்னரும் பிறர் இசையைத் தொடர்ந்தனர். மெல்ல இசை ஓய்ந்த பின்னரும் அவர்களின் உடல்களில் இசை ததும்பிக் கொண்டிருந்தது. சிவந்து கலங்கி புறநோக்கிழந்து பித்தர்விழிகள் போலிருந்தன கண்கள். அவர்களின் முதல்வர் கண்ணீர் வழிய கைகளை கூப்பியபடி மிகுவுணர்ச்சியுடன் விண்ணவன் புகழ் இனிதாகுக, விண்ணவன் பெயர் இனிதாகுக, விண்ணவன் பொழுது இனிதாகுக என்றார். சண்டன் சிவமெய்யாம் என்று மறுவாழ்த்து உரைத்தான். வணங்குகிறேன் அந்தணர்களே. உங்களைக் கண்டது எங்கள் இன்பேறு என்றார் முதல் விண்ணடியார். நால்வரும் அவரை முறைப்படி வணங்கினர். ஜைமினி, தாங்கள் எவரென்று நாங்கள் அறியலாமா என்றான். நாங்கள் தென்னிலத்திலிருந்து வேங்கடம் செல்லும் விண்ணடியார். ஒவ்வொருவரும் ஒருவகை தொழில் செய்வோர். இவர்கள் இருவரும் உழவர்கள். அவர்கள் மூவரும் கம்மாளர். பிறிதொருவர் வணிகர். நான் அந்தணன் என்றார் முதல் விண்ணடியார். மழை விழும் 6 மாத காலம் எங்கள் ஊர்களில் தொழில் செய்து பொருளீட்டுவோம். அதன்பின் இல்லம் துறந்து விண்ணளந்தோன் நினைவொன்றே நெஞ்சில் நிறைந்திருக்க ஊர்கள்தோறும் செல்வோம். அங்கே எங்கள் இறைவனின் புகழ்பாடி அம்மக்கள் அளிக்கும் உணவை உண்டு சாவடிகளில் தங்கி மறுநாள் கிளம்புவோம். எவ்வூரிலும் ஒருநாள் இரவுக்கு மேல் தங்குவதில்லை. தென்னிலத்தின் மாலிருஞ்சோலையில் தொடங்கி வடபுலத்து வேங்கடம் வரை வந்து திரும்பிச் செல்வோம். ஊர் துறந்து கிளம்பிய பின் எங்களுக்கு பெயர்கள் இல்லை. அனைவருமே விண்ணடியார் என்றே அழைக்கப்படுவோம். அனைவருமே இசையறிந்திருக்கிறீர்கள் என்றான் சுமந்து.
இசையினூடாக மட்டுமே அவனை அறிய முடியுமென்பதனால் இசையை அறிந்தோம். நோக்குக இளையோரே, இதோ வசந்தம் எழுந்துள்ளது. இப்புவியின் பல்லாயிரம் கோடி மலர்களில் மணமென எழுந்து தேன் என ஊறிக்கொண்டிருப்பவன் அவனே. சற்று சித்தம் திறந்தால் இந்த மரத்தில், அந்தப் பாறையில், அப்பால் மலைகளில் அனைத்திலிருந்தும் அவன் மணமும் இனிமையும் எழுந்து கொண்டிருப்பதை உணர்வீர்கள். இனிது இப்புவி, ஏனென்றால் இது அவனை தன்னுள் கறந்திருக்கிறது. இவ்வினிமையில் கணமும் வீணாகாமல் திளைப்பதற்கென்றே மானுடப் பிறவியை அவன் அளித்துள்ளான் என்றார் விண்ணடியார். அறிக, கனிந்து தன் முட்டைகளை தேனிலேயே இடும் அன்னை தேனி அவன். தேனில் வளர்ந்து தேனே சிறகாகி எழுந்து தேன் தேடி அலைந்து தேனை உணவாக்கி வாழ்ந்து மறைவதொன்றே நம் கடன் என்றார் இன்னொரு விண்ணடியார். ஆகவே நாங்கள் அவன் புகழன்றி வேறேதும் பேசுவதில்லை. அவன் இசையன்றி ஏதும் பாடுவதில்லை. அவன் அழகை மட்டுமே எங்கள் விழிகள் நோக்கும். அவன் மனம் மட்டுமே எங்கள் மூக்குகள் அறியும். அவனைப் போல் இனிக்கும் அன்னம் மட்டுமே எங்கள் உணவு. எங்கள் குரல் தித்திப்பதை நீங்கள் உணர்வீர்கள், ஏனென்றால் எங்கள் உடல் தித்திக்கிறது. உள்ளம் திகட்டாது தித்திக்கிறது. இளையோரே, அவன் பள்ளி கொண்ட பார்க்கடலே எங்கள் இறுதி இனிமை என்றார். சண்டன் ஆம், அவ்வாறே ஆகுக என்றான். நன்று சூழ்க என முதல் விண்ணடியார் வாழ்த்தினார். இன்று காலையிலேயே எங்கள் நெஞ்சு மேலும் மேலுமென இனிக்கத் தொடங்கிவிட்டிருந்தது. கூசக் கூச இனிமை. என்னவனே, பெருமாளே, போதும் இது என உளத்துள் கூவினேன். ஏன் என எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். உங்களை நோக்கியதுமே அது ஏன் என அறிந்தேன். இதோ விண்ணளந்தோன் புகழ் வளர்க்கும் ஐவரை கண்முன் காண்கிறேன். சாம்பல் பூசிய மாவரதச் செய்வர் அவர்களை அழைத்து வருவதும் அவன் ஆடலே என்றார். இன்னொருவர், ஆம், கண்டதுமே என் நெஞ்சு இனித்து விழிகள் நிறைந்துவிட்டன. 4 திசைகளென 4வர். அந்நான்கையும் அணைக்கும் விண் என ஒருவர். இளஞ்சுதரே, தாங்கள் எங்கள் மால்வண்ணன் என கண்முன் எழுந்து இந்நாளை பெருக வைத்தீர். தங்கள் பாதங்களைச் சென்னிசூடும் நல்லூழ் வாய்த்தது எங்களுக்கு என்றார். அவர்கள் 7வரும் வந்து அந்தணர் 4வரின் கால்களையும் தொட்டு வணங்கினர். உக்ரனின் கால்களை எடுத்து சென்னிசூடி விழிகளில் ஒற்றிக் கொண்டனர். எந்தையே, எம்பெருமானே, விண்ணளந்தோனே, உன் சொல் பெருக நீயே முகம் கொண்டெழுகிறாய் போலும் என்றார் ஒருவர். அவர்களின் விழிநீரும் விம்மலும் 4வரையும் வியப்பு கொள்ளச் செய்தன. ஒருவரை ஒருவர் விழியசைவுகளால் நோக்கிக் கொண்டனர். அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கையிலேயே முதல்வர் முழவை மீட்டி, ஒரு கால் தூக்கி உலகேழும் அளந்தவனே, திருமால் என தென்மலை மீது எழுந்தவனே, கருமாமணியே, கண்ணலின் சுவையே, கரியோனே, பெருமாளே, பழவடியார் சொல்லில் இனிப்பவனே என கூவ இன்னொரு விண்ணடியார், பைம்பால் ஆழி அலை நடுவே அமைந்தவனே, ஐம்பால் இனமும் அடிபணியும் அருளோனே என ஏற்றுப் பாடினார். அவர்கள் அக்கணமே பிறிதொரு கொண்டவர்களென இசைக்குள் மூழ்கினர். இசை அவர்களின் அசைவென்றாகியது. விழியறியாத நீரலை என அவர்களை எற்றி அலைக்கழித்து எடுத்துச் சென்றது. விந்தையானவர்கள் என்று உக்ரன் சொன்னான். பனித்துளிகள் சொட்டி நிற்கும் காலைச்செடி போலிருக்கிறார்கள் என்றான் ஜைமினி. பிறர் ஒன்றும் சொல்லாமல் தங்களுக்குள் மூழ்கியவர்களாக நடந்து வந்தனர். ஜைமினி அவர்களைப் பற்றி பேச விரும்பினான். அவர்கள் எதைக் கண்டார்கள்? நம்மில் எழும் எந்தச் சொற்பெருக்கை அவர்கள் சொல்கிறார்கள் என்றான். உக்ரன், நீங்கள் இயற்றப் போகும் நூல்களை என்றான். நானா என்றான் ஜைமினி. ஆனால் அவன் முகம் மலர்ந்துவிட்டிருந்தது. ஆம், நீங்கள் 4வருமே நூல்களை எழுதுவீர்கள் என்றார்கள் அவர்கள் என்றான் உக்ரன். சரி, அப்படியென்றால் நீர் என்று ஜைமினி கேட்டான். நான் 4ஐயும் ஒன்றாக்குவேன் என்றார்கள் என்று உக்ரன் சொன்னான். நான் அனைத்தையும் பாடலாக ஆக்குவேன். பாடியபடி காலை உதைத்து எம்பி கைகளை விரித்து விண்ணில் பறப்பேன். பறவை போல பறப்பேன் என்றான். நிலையெழுந்து ஜைமினி தள்ளாடி நின்று சிரித்துக்கொண்டு, விழப்போகிறீர் என்றான். நான் விழமாட்டேன். நான் இப்போது பறந்து கொண்டிருக்கிறேன். வண்டு போல கந்தர்வர்களின் இசையை கேட்கிறேன் என்று உக்ரன் சொன்னான்.
பிறமூவரும் பேசப் போவதில்லை என்று தெரிந்ததும் அவர்களுக்குள்ளேயே பேசத் தொடங்கினர். நீர் நான் எழுதுவதை எப்படி பாடுவீர் என்றான் ஜைமினி. முழவு என்றபின் உக்ரன் என் முழவு. என் முழவு எங்கே என்றான். தொடங்கிவிட்டீரா? அதைப் பிறகு எடுத்துத் தருகிறேன். உக்ரன் என் முழவு. என் முழவு என்று சிணுங்கியபடி துள்ளினான். சரியான என்று சலித்துக் கொண்ட ஜைமினி இரும் என அவனை இறக்கி தன் மூட்டையைப் பிரித்து முழவை எடுத்து அவனிடம் அளித்தான். என் அரணிக்கட்டை என்று உக்ரன் சுட்டிக்காட்டினான். அது எதற்கு உமக்கு என்றான் ஜைமினி. எனக்கு வேண்டும் அது. ஜைமினி அதை எடுத்துத் தர ஒரு கையில் முழவும் இன்னொரு கையில் அரணிக்கட்டையுமாக அவன் என்னை தூக்கு என்றான். மூட்டையைக் கட்டியபடி ஜைமினி இரும் என்றான். நான் கூட்டிச் செல்ல மாட்டேன் என்றான் உக்ரன். விட்டுவிட்டு போய்விடுவேன். சண்டன் திரும்பிப் பார்த்தான். நோக்கு எங்கோ உட்திரும்பியிருக்க அவை சிலை விழிகள் போலிருந்தன. அவர் கண்கள் திரும்பியிருக்கின்றன என்றான் உக்ரன். ஓவியத் துணியின் பின்னால் நின்று பார்ப்பது போல தெரிகிறார். ஜைமினி சிரித்தபடி திரும்பிப் பார்த்தான். சண்டன் தாடியை நீவியபடி முன்னால் சென்றான். ஜைமினி உக்ரனைத் தூக்கிக் கொண்டு உடன் சென்றான். அன்று பகலில் அவர்கள் உணவுண்ணவில்லை. அந்தியில் அவர்கள் சென்றிறங்கிய மலைச்சரிவில் பாதை இரண்டாகப் பிரிந்தது. சண்டன் நின்று, அந்தணர்களே, நான் இவ்வழியே செல்கிறேன். இது உங்களுக்குரியதல்ல என்றான். ஜைமினி திகைப்புடன் ஏன் என்றான். நான் செல்லுமிடத்திற்கு கரியானை என்று தென்மொழியில் பெயர். செம்மொழியில் காளஹஸ்தி. அங்கே சுவர்ணமுகி நதிக்கரையில் மலைக்குகைக்குள் நிறுவப்பட்ட சிவக்குறியை வழிபட்டு பிறவி முழுமையை அடைய நான் சென்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்தடைய வேண்டிய இடம் அதுவல்ல. ஜைமினி ஏதோ சொல்ல வாயெடுக்க வைசம்பாயனன் விழிகளால் வேண்டாம் என்றான். நீங்கள் செல்லுமிடமும் நோக்கமும் எனக்கு நன்றெனத் தெரிகிறது. நான் உங்களை இதுவரை அழைத்து வந்ததும் ஏன் என அவர்களின் சொல்வழி தெரிந்து கொண்டேன். நன்று, அப்பணி நிறைவுற்றது. நலம் சூழ்க என்றான் சண்டன். பின்னர் அவர்களிடம் விடைபெறாமல் நடந்து மலைச்சரிவில் இறங்கிச் சென்றான். அவர்கள் அவன் விட்டிலென தாவிச் செல்வதை நோக்கி நின்றனர். கீழே குறுங்காட்டுக்குள் முழவோசை கேட்டது. இருண்ட காடு பனித்து துளித்தது போல பிச்சாண்டவர் ஒருவர் கையில் முப்பிரி வேலுடன் சடைமகுடம் சூடி நீரணிந்த வெறும்பேனியுடன் எழுந்து வந்தார். தொடர்ந்து காளாமுகர்களின் ஒரு குழு நடனமிட்டபடி தோன்றி அப்பால் வளைந்து சென்றது. அவர்களுடன் சென்று முதிய பாணன் ஒருவன் முழவை மீட்டியபடி பாடினான். சண்டன் இயல்பாகச் சென்று அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அவர்கள் புதர்களுக்குள் மறைய பாடல் மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. எரிமருள் காந்தள் செம்மலர் சூடியிருசிதை சாரம் மேனியர் பொலியகரையுரி இருட்டோல் கைகோள் ஆக விரிசடை அண்ணல் ஆடிய கொட்டி நிலைப்பிரள் வடவை நிமிர்ந்தெழு சூலொடுகலைய வேங்கை கடுந்தொடி உடுக்கை. உக்ரனுடன் அவர்கள் இருளெழுந்த பின்னர்தான் அருகிலிருந்த சிற்றூருக்குச் சென்று சேர்ந்தனர். ஊர்வாயிலில் தொலைப்பயணிகள் அறிந்து வரும்பொருட்டு உயர்ந்த கற்றோன் மேல் அகல் விளக்கேற்றப்பட்டிருந்தது. அவர்கள் அணுகியதும் நாய்க்குரை போசை கேட்டு ஊர்த்தலைவர் அகல் சுடருடன் வந்து வணங்கினார். வருக அந்தணர்களே, தங்கள் கால்களால் எங்கள் ஊர் தூய்மை கொண்டது என முகமன் உரைத்தார். அவர்களை கால் கழுவச் செய்து ஊருக்குள் அழைத்துச் சென்றார். அவர்களுக்குரிய மாற்றாளையும் குடிநீருமாக அவர் துணைவி அருகே வந்து நின்றாள். இருவரும் தொழுது அழைத்துச் சென்றனர். அவர்களுக்குரிய குடிலுக்குச் சென்றதும் ஜைமினி, தமிழ்நிலத்தில்தான் துணைவியும் வந்து விருந்தினரை வரவேற்கிறார் என்றான். சுமந்து, ஆம், அதை நான் பயந்தறிந்துள்ளேன் என்றான். அவர்கள் அருகிருந்த சுனையில் நீராடி வந்ததும் உணவு வெம்மையுடன் சித்தமாக இருந்தது. ஊர்த்தலைவரும் ஊரார் மூவரும் தங்கள் துணைவியருடன் வந்து அவர்களுக்கு அன்னம் பரிமாறினர். துயின்றெழுக அந்தணர்களே, நாளை புலரியில் எங்கள் ஊர்ச்சிறார்களுக்கு சொல்லளிக்க வேண்டும் தாங்கள் என்றார் ஊர்த்தலைவர். அவர்கள் சென்றதும் ஐவரும் குடிலின் முன் அமர்ந்து கொண்டனர். வானில் விண்மீன்கள் இரைந்து கிடந்தன. ஜைமினி அவற்றை நோக்கிக் கொண்டிருந்தான். சுமந்து, விண்மீன்களைக் கொண்டே மண்ணில் என்ன நிகழவிருக்கிறதென்று சொல்லும் கலை ஒன்றுண்டு வடமேற்கே என்றான். விண் ஒரு பெருநூல்.
அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது அதில் என அந்த கலையறிந்த நிமித்திகர் சொன்னார். வைசம்பாயனன், விண்ணுக்கு நிகரான ஒரு காவியத்தை மண்ணில் எழுத வேண்டும் ஒருவர் என்றான். எந்தக் காவியமும் ஒருவரால் எழுதப்படுவதில்லை. ஆறு போல அது ஊறித் தொடங்கி பெருகி துணைகளை இணைத்துக் கொண்டு செல்கிறது என்றான் பைலன். ஜைமினியின் வடியில் ஒரு கையில் முழவும் மறுகையில் அரணிக்கட்டையுமாக உக்ரன் துயில் கொள்ளத் தொடங்கினான். மிக மெலிந்திருக்கிறார் என்று அவன் கையையும் தோளையும் வருடியபடி சுமந்து சொன்னான். இனி இவரே நம் வழிகாட்டு என்றார் சண்டர் என்றான் ஜைமினி குனிந்து உக்ரனின் தலையை வருடியபடி. இவர் நீரல்ல, நெருப்பு. எதையும் இணைத்துக் கொள்வதில்லை, உண்டுதான் தழலாகிறார். குழந்தை ஒன்று சிணுங்கியது. அன்னை லோ 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 என மென்மையாக பாடினாள். இரவுப் பறவை ஒன்றின் குரலென அது ஒலித்தது. குழந்தை மேலும் சிணுங்கிவிட்டு அழத் தொடங்கியது. அவள் அதை இழுத்து தன் முலைக்காம்பை வாயில் செருகினாள். குழந்தை வாய் அதுங்கும் ஓசை. பின்னர் எழுந்த மிக இனிய ஓசையின்மை. அவள் என வண்டு போல ரீங்கரித்த பின் பாடலானாள். இவன் என் மைந்தன். அரசியே கேள், இவன் வில்விஜயன் கார்த்தவீரியனுக்கு நிகரானவன், சிவனுக்கு அணுக்கமானவனிந்திர வஜ்ரத்தை படைக்கலமாகக் கொண்டவரதிக்கு விஷ்ணு எப்படி மகிழ்வளித்தானோ அப்படி உனை நிறைக்கப் போகும் இளையவன் இவன் குந்தியே கேள், இவன் பாண்டவரில் பெருவீரன். மகாவியாசரின் வரிகள். அவருடைய அர்ஜுனோதயம் என்னும் நீள்பாடல் என்று ஜைமினி சொன்னான். உக்ரன் எழுந்து அமர்ந்து மழுங்கலாக அவர் பாடினார் என்றான். யார் என்றான் ஜைமினி. அவர். நீண்ட தாடி, அன்னையைப் போன்ற கண்கள். முதியவர், சுமந்து கனவு கண்டீரா என்றான். இவன் வெல்வான், எங்கும் பணிய மாட்டானது